இதுதான் பாத்ரூம். அந்த பாத்ரூமில் வந்து சிம்பிள் தான். இப்போ நான் சொல்ல போகிற சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த ஃபிட்டிங்ஸ் வந்து பாருங்களேன். இந்த ஃபிட்டிங்ஸ் தான், இந்த வாட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா எல்லாமே வந்து வாட்டர் வரும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர் எல்லாமே வந்துடும். இதுலேருந்து தான் நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து டேங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து கீசர், இந்த சைடு கீசர். அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளம்பிங் லைனில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடு வந்து ஹெல்த் ஃபாசிட். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஒன்று கொடுத்துட்டு இது வழியாக வந்து கொடுத்துருக்காங்க ஹாட் வாட்டர். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஜாமாக இருக்குது. ஹாட் வாட்டர் வந்து இது, கோல்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆஃப் ஆன் வந்து பண்ணுற மாதிரி. வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் லைன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரே கனெக்ஷன் தான். இந்த ஒரே கனெக்ஷன் வந்து அப்படியே உள்ள வரைக்கும் வந்து போய் அந்த மேலே ஒரு டேங்க் இருக்குது இல்லையா, அந்த மேலே ஒரு டேங்க்குக்கு வந்து அதோட கனெக்ஷன்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, வாட்டரில் வந்து நிறைய சால்ட் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால மேபி சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சேஞ்ச்னால் அந்த மாதிரி சேஃப்டிக்காக டேங்க் வந்து வச்சுருக்காங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஃப்ளோர் டைல் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ளோர் டைல் வந்து சேஞ்ச் பண்ணும்போது என்னென்னா, ஃப்ளோர் டைலில் வந்து ஆல்ரெடி போட்டுக்கிறாலுமே பாருங்கள், க்ரௌட்டிங் வந்து ப்ராப்பராக போடாமல் எப்படி வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. பட் என்னென்னா, நீங்கள் ஏதாவது வந்து ஃப்ளாட் வந்து விற்க போகிறீங்கன்னா பேசிக்காக வந்து அந்த பாத்ரூம்லையாவது க்ரௌட்டிங் போட்டியாவது கூட நீங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் ரூஃப் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் இருக்கிற தரையில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வீட்டில் தான் வந்து டேமேஜ் ஆகும். உங்களுக்கும் டேமேஜ், இது அவங்களுக்கும் டேமேஜ். அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, ஒரே வால் தான், 2 வீட்டுக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தம் அது. அதனால பேசிக்காக வந்து ஒரு 100 ரூபா க்ரௌட்டிங் வரும். அந்த க்ரௌட்டிங் வந்து அப்பப்போ ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு வந்து ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் எந்த பாத்ரூமில் வந்து கை வச்சாலும் நாங்கள் பிரேக்கர் வந்து போட்டாலே போதும், கீழே வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, இங்கே வீட்டில் வந்து இந்த பாத்ரூமில் வந்து கொட்டுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கான்கிரீட்டே, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஊறி எல்லாமே நாஸ்தி ஆகிருக்கும். அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்போ தான் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் விட்டுருவாங்க, அந்த மாதிரி டேமேஜ் ஆனதுக்கப்புறமா தான் கீழே வந்து பூசுறது அந்த மாதிரி. ஆனால் உள்ளே இருக்கிற ராடெல்லாம் எல்லாமே போயிருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் செலவு பண்ணாலும் கூட வேஸ்ட். இதில் இதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து மிக்சர். ஆக்சுவலாக வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நான் இங்கே டைவர்ட்டர், ஸ்பவுட், ஷவர் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா ஆல்ரெடி இப்போ ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்களாம். அவங்களுக்கு வந்து மிக்சர்னால் ரொம்ப நல்லா இருக்கான். அதனால தான் மிக்சரே வந்து போட சொல்லிட்டாங்க. இங்கே வந்து மிக்சர், அதுக்கப்புறம் ஷவர் சிம்பிளாக தான் இருக்கும் இதில். ஏன்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நான் பேசும்போதே தெரியுது, ரொம்ப பழைய காலத்தில் மாடல் தான் வந்து கேட்குறாரு. இதில் இருக்கிற டைல்ஸ்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய டைல்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, சின்ன சின்னது தான். இந்த 2க்கு 1 வரும் இல்லையா, அந்த மாதிரி டைல்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நான் ரெனோவேஷன்லாம் அதிகமாக போட மாட்டேன். ரெனோவேஷன் நாங்கள் நிறைய சைட்டு வந்து பண்ணுறோம். ஏதாவது வந்து எனக்கு ரொம்ப டைம் கிடைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து மேக் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து பழைய ஃப்ளாட்டில் வந்து ஏதோ ரெனோவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளம்பிங் லைன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப வந்து இந்த மாதிரி பழைய எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, மொசைக் இருக்குது, ஃப்ளோர் டைல் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிடலாம். இன்னொன்று என்னென்னா, ஃப்ளோர் டைல்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொசைக்கு வந்து போட்டிருக்காங்க. இதுக்குமே மொசைக்கு எடுக்காமல் டைல்ஸ் வந்து நாங்கள் போட போகிறோம். நிறைய இடத்துல வந்து போடுறாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் என்னென்னா ப்ராப்பரான வந்து எப்படி சொல்கிறேன்னா, ப்ராப்பராக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். கீழே மொசைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ட்டு எல்லா இடத்துல வந்து தட்டி பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு, மொசைக்கு வந்து நல்லா இருந்ததுன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் கோடு போட்டு, அதுதான் புள்ளின்னு சொல்லுவாங்க, புள்ளி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைல்ஸ் வந்து தாராளமாக வந்து போட்டுக்கலாம். சில இடத்துல வந்து போல்ட் சவுண்டே வரும், அந்த இடம் மட்டும் கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, உங்களுக்கு பட்ஜெட் அதிகமாக இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக மொசைக்கு எடுத்துட்டு நீங்கள் புதுசாகவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மொசைக்கு எடுத்துகிட்டு டைல்ஸ் வந்து புதுசாகவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோர் டைல் வர்றது கூட 2x2 தான் வந்து பேசியிருக்கோம். மேக்ஸிமம் இதோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்து நாங்கள் மேக் பண்ண மாட்டோம்.
கம்மியாக தான் மேக் பண்ணுவோம். இந்த மாடுலர் கிச்சன் ஃபுல் ஃப்ளாட் வந்து ரெனோவேஷன் வரும்போது தான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து போடுறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நான் கடைசியில் வந்து போடுவேன். இந்த எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு நடக்கும்போது கூட நான் முடிஞ்ச வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன்.